வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 22/11/2025 காலை நேரம், முதல் வகுப்பு. மனதை பற்றி நாம் பேசுகிறோம். இந்த மன வலிமைன்னு ஒன்று இருக்கு. அதாவது நமக்கு நம்ம இயற்கையில் நம்ம பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் படிச்சிருப்போம். ஃபோர்ஸ் ரெண்டு இருக்குன்னு சொல்லுவோம். மைய நோக்கு விசை, மைய விலகு விசை. சென்ட்ரிஃபெட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அதாவது எலக்ட்ரானிக் கிராவிட்டி அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், எலக்ட்ரானிக் ரெப்பல்ஷன் ஃபோர்ஸ். இதை படிச்சிருப்போம். இது பார்த்தீங்கன்னா இந்த உடல் அமைப்பை பிசிக்கல் பாடி அடிப்படையாக கொண்டது. நியூட்டன் பேசுறது, ஐன்ஸ்டீன் பேசுறது இதுதான். நாம தமிழர்கள் இதை பத்தி பேசியிருக்காங்க. ஈர்ப்பு விசை, விலகு விசையெல்லாம் தமிழர்கள் பேசியிருக்காங்க. செந்நாயிற்று செலவும் அந்நாயிற்று பறிப்பும், பறிப்பு சூழ்ந்த மண்டலமும், வலி திரி தரு திசையும், பரிதி நிலை இயக்காயமும் என்றிவை சென்று அளந்து அறிந்தார் போலே இணைத்தென்போரும் உளரே அப்படின்னு இந்த விண்வெளி இயற்பியலை பத்தி பேசியிருப்பாங்க. சூரியனுக்கு ஈர்ப்பு விசை இருக்கிறது, அது பறித்து கொண்டிருக்கிறது, அது சென்று கொண்டிருக்கிறது. காற்று இருக்கிற இடம், காற்று இல்லாத வெறுமனே ஆகாயம் இருக்கிற இடம்னு பதிவு செஞ்சிருக்காங்க. சரி, இது இயற்கையாக இருக்கிற சக்தி. இதை நாலா பிரிப்பாங்க அவங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸ், நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ், அப்புறம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிட்டி வீக் ஃபோர்ஸ்ன்னு பேசுவாங்க. 4 பேசுவாங்க. அதை பிரிச்சுமே 2ஆ வரும். காற்று இல்லாத இடம் இருக்கா சாமி ஆகாயம்? ஆமா, இது காற்று இருக்கிற இடம், அது காற்று இல்லாத இடம். இது தமிழ்ல இருக்கு. விண்வெளியில காற்று கிடையாது, விண்வெளியில காற்று கிடையாது, இங்கதான் காற்று இருக்கு. காற்றோட தான் விண்வெளியில காற்று கிடையாது. எழுதியிருக்காங்க தமிழர்கள். புறநானூற்றுல பாடல்ல வருது. சோழ நாட்டினுடைய சோழ நாட்டினுடைய அறிவு செல்வத்தை பேசுகின்ற மாதிரி இருக்கு இந்த பாட்டு. செந்நாயிற்று செலவும், செந்நாயிர சூரியன், அது செலவு, அது சென்று கொண்டு இருக்கிறது. செந்நாயிற்று பறிப்பும், அது ஈர்த்து கொண்டு இருக்கிறது. இப்படிலாம் எழுதியிருக்காங்க. அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக விண்வெளி பற்றி கற்பனை எங்கேயும் கிடையாது. 2000 ஆண்டுக்கு முன்பாக வானியலை பற்றி ஐரோப்பில் எந்த சிந்தையும் கிடையாது. அவர்கள் மட்டுமே அறிவாளிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்றதான் அவர்கள் கண்டுபிடிச்சதுதான், கண்டுபிடிக்கலன்னு கண்டுபிடிக்கல. நான் நீரிலிருந்து மின்சாரம் எடுக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்கேன். நீரிலிருந்து மின்சாரம் எடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கேன். 200 ஆண்டுகளாகவே நீர் மின்சாரத்தை தரும்னு எங்க சொல்லவே இல்லை. ஆனா நீர் மின்சாரத்தை தருகிறது. அதான் விஷயமே. அது எவ்வளவு தருவது அப்படிங்கிற வேலை. 5 வோல்ட்டும் தரும், 100 வோல்ட்டும் ஒரு 1000 வோல்ட்டும் வரும். அது எப்படி ஆம்பியர் அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம செய்யணும். அந்த அணுவை பத்தி புரிந்து கொள்ளலாம். அந்த நீரிலிருந்து எப்படி வேலை செய்யறது பத்தி அணுவை பத்தி புரிந்து கொள்ளலாம். அணுங்கிறது அடிப்படை. அதுல இந்த எனர்ஜி அது எப்படி செய்யறது, எப்படி எலக்ட்ரான், நியூட்டன், புரோட்டான், இந்த 3 தான் நடந்தாகணும். இந்த 3 எப்படி செயல்படுதுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அது உடம்பு சக்தி குறையாம பார்த்துக்குது. இப்ப இந்த 3வது ஃபோர்ஸை பத்தி நம்ம பேச போறோம். அதாவது இந்த ஈர்ப்பு விசை, விலகு விசை பார்த்தீங்கன்னா பொருளை அடிப்படையாக கொண்டது. ஆனால் இந்த உயிர் விசை, மனம் என்கிற இன்னொரு விசை இருக்குது. இந்த மென்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம், மன வலிமைங்கிறோம். ஆங்கிலத்துல மென்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம், தமிழ்ல மன வலிமைங்கிறோம். சில பேர் மைண்டு பவர்னு சொல்லுவாங்க. மைண்டு பவர் பத்தி ஏராளமான புத்தகம் வந்துருச்சு. ஆனால் திருவள்ளுவர் வினை செய்வதற்கு மனம் வேணுங்கிறார். வினை வலிமையை விட மன வலிமை வேணும்னு எழுதுவார். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பிறம்பார். மற்றதெல்லாம் நீ பண்ண முடியும், மற்றதெல்லாம் நீ பண்ணிட்டு எந்த பயனும் இல்லை. ஒரு வினை செய்வதற்கு மனவெளி வேணும் பாரு. இங்க இதைத்தான் நாம் சொல்லுகிறோம். வெங்கடேசன் குறிப்பிடுகிறார். வெங்கடேசன்
ஆக மூன்றாவதாக இன்னொரு சக்தி கோடிக்கணக்கான ஆண்டாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஈர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்கு, விலகு விசை இருக்குது. அது வந்து பொருளை அடிப்படையாக கொண்டது. இன்னொரு விஷயம் இருக்கிறது, அதுதான் மைண்ட் ஃபோர்ஸ். இந்த மன விஷயம் எங்க இருந்து வருது? அதுவும் கோடிக்கணக்கான ஆண்டுகளா வளர்ந்து வருகிறது. மைண்ட் ஃபோர்ஸ் எல்லாம் பேசுறோம், மன வலிமை, மனம் உறுதி, இதெல்லாம் அதைத்தான் சொல்லுது. மைண்ட் ஃபோர்ஸ் என்னங்க? மன வலிமை தான். மன வலிமை இல்லாதவன் எதுவுமே செய்ய முடியாது. அப்ப இந்த மன வலிமையை வைத்துக் கொண்டுதான் இயற்கையின் போக்கை கட்டுப்படுத்தலாம். ஏன்னா மனம்ங்கிறது ஐந்து வகை வனத்தன்மையுடையது. சித்தர்கள்லாம் மனதை அடிப்படை கொண்டவங்க. சித்தம் என்று சித்தம் 5 வகை, மனம் 5 வகை, மன வலிமை 5 வகைன்னு வருவாங்க. அது வந்து முதல் மனம் வந்து அடிப்படை வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அது பிறவி நிலை, சிதறுண்டு நிலை, சிதறி கிடக்கும், ஒன்று சேராது கிடக்கும். இப்ப நம்ம ஒன்று சேர்ந்திருக்கோம். இது 3வது மனநிலை. இந்த 3வது மனநிலையில தான் நோயை வெல்ல முடியும். நோயிலிருந்து விடுதலை அடைகிறது 3வது மனம் தான். ஆனால் இந்த 3வது மனத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் நோயை குணமாக்க முடியும். அப்ப அது வந்து இயற்கையின் போக்கவே கட்டுப்படுத்துறோம். நம்ம வந்து பசி என்பது அது பழைய பஞ்சாங்கம். அது தேவையெல்லாம் நமக்கு வேலை பண்ணுது. அதை வந்து எளிமையை அடைக்கிறப்ப அது போயிடுது. ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா உடம்புக்கு எடுத்துக்கிறோம். தேவையில்லாம திணிக்கிறவன் தான். ஒரு பேரிச்சம்பழத்துல ஏதோ ஒரு உணவுன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு உணவு போட்டா நிக்குது. ஆனால் அதுக்கு இந்த மன கொடுமை, இந்த மனமுடைய வெறியின் காரணமாக நிறைய போட்டு அழுத்துறது. மனதுக்கு போட்டு அழுத்துறீங்க, ஆனா அது இறப்பை தாங்கறதுல நோயாம இருக்கு. மனதுக்கு தான் போட்டு அழுத்துறீங்க. ருசியா இருக்குதுன்னு திங்குறீங்க. அது எதுக்காக? ருசிக்காக. ஆனா அது எதை கெடுக்குது? ஆரோக்கியத்தை கெடுக்குது. உடல் என்கிற இயற்கை ஆரோக்கியத்தை அது கெடுக்கிறது. அப்ப நாம் என்ன பண்றோம்? இந்த மனதை பயன்படுத்தி உணவு பழக்கத்தை குறைக்கின்ற பொழுது உடல் என்கிற இயற்கை ஆரோக்கியம் மீட்கப்படுகிறது. அப்ப இயற்கையவே நம்ம வழிநடத்துகிறோம். இயற்கை நம்ம அடிக்கிறது நாம தான், இயற்கையை வழிநடத்துறது நாம தான். இதுதான் அங்க வருது. ஆக 3வதாக இன்னொரு சக்தி கோடிக்கணக்கான ஆண்டுகளாக வளர்ந்து வருகிறது. அதுவே மென்டல் ஃபோர்ஸ் என்று எழுதி இருக்கிறேன். வெங்கடேசன் சொல்றார். இது இயற்கைக்கு கட்டுப்பட்டதல்ல. மனம் என்பது இயற்கை கட்டுப்பட்டதல்ல. எந்த ஈர்ப்பு விசைக்கு அடங்காது, எந்த விலகு விசைக்கு அடங்காது. தனி ட்ராக். தனி ட்ராக். அதுக்கு ஈர்ப்பு விசைக்கு அடங்காது, விலகு விசைக்கு அடங்காது, அறிவுக்கும் கட்டுப்படாது. அதான் மனம் என்பது வேறு. என்னதான் நீங்க சொன்னாலும் மனம் மாறவில்லை என்றால் எதுவும் நடக்காது. மனம் இறங்கு, மனம் மாறு, எல்லாம் அதான். மனம் அந்த தன்மை, மனதுக்கான தன்மை, இந்த குணம் பண்பு எல்லாம் அதுல வருது. குணம் பண்பு ஒழுக்கம் எல்லாம் மனதை அடிப்படை கொண்டு வருது. அறிவில் தெளிவு, மனதில் உறுதி. அறிவில் தெளிவு, மனதில் உறுதி. இதுதான் விஷயமே. சரி, சித்தர்கள் அதாவது மனம் என்பது 3வது சக்தி. அது கோடிக்கணக்கான ஆண்டுகளா இருந்து வருகிறது. இயற்கையை வழிநடத்துவது. அப்ப இப்ப நமக்கு வந்து எவ்வளவோ சொல்றோம், மூச்சு பயிற்சி, தியானம், என்னென்னமோ சொல்றோம். அதெல்லாம் இயற்கையில் இருக்கிற ஒரு பல்வேறு வகையான பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவுகளை அரைங்குறையுமே செய்யறப்ப அதுக்கு நம்ம சக்தியாக மாறுது. இதுதான் வசியம்ங்கிறோம். வசியப்படுத்துதல், பயப்படுத்துதல், தன்மையப்படுத்துதல், நீர்பயிற்சி செய்தல், காற்று பயிற்சி செய்தல், ஆகாயத்தை நினைத்தல், விண்வெளியை நினைத்தல். நம்ம எப்ப பார்த்தாலும் விண்வெளியிலிருந்து சக்தி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அப்ப நமக்கு அது வந்துகிட்டே இருக்கு. அப்ப விண்வெளியிலிருந்து சக்தி எடுக்கிறதுனாலதான் நம்ம வந்து தவறான உணவு பழக்கத்தை குறைத்துக் கொள்கிறோம். தவறான உணவு பழக்கத்தை குறைத்துக் கொள்கின்ற பொழுது ஆரோக்கியம் வருது அப்படிங்கிறதான் விஞ்ஞானம். ஆனால் அதான் நுகர்வு வெறியும்பாங்க. ஆனால் வெள்ளைக்காரர்கள் இன்று இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த நுகர்வெறியிலிருந்து விடுதலை பெற மாட்டாங்க. விடுதலை பெறாதனாலதான் எல்லாரும் மருத்துவமனை பெருகி கொண்டே போகிறது. புது புது நோய் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப கொடுமை. சரி, சித்தர்கள் வழி அண்டங்கள் மீண்டும் மீண்டும் சுருங்கி விரிந்து இன்னும் எத்தனை முறை பிக் பேங் பிரதிபலிப்பு ஏற்பட்டாலும் சித்தர்கள் தொலைவில் இருந்து
அருவமாக அதை பார்த்து கொண்டே இருப்பார்கள். சித்தர்கள் அழிவது இல்லை. பாருங்க, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். ம். அப்ப அந்த அந்த உயிராக மாறினதுக்கு அப்புறம் அந்த உயிர் நின்றுட்டே இருக்கும். அந்த உடல் கிடையாது, உயிருக்கு போயிடுது. எல்லா பொருள்களும் அழித்து மோதி கொண்டுதானே இருக்கும். எல்லா அண்டங்களும் விரிந்து சுருங்கி கொண்டுதானே இருக்கும். அது அழிந்து கொண்டும் நகர்ந்து கொண்டும் விரிதல் சுருங்குதல், விரிதல் சுருங்குதல், விரிதல். பிக் பேங்னா விரிதல், பிக் சீல்னா சுருங்குதல், கிரன்ச்னா அழித்து பிடிதல், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. ஆனால் நாம் உயிர்கள் அடிப்படையில் இருக்கிறப்ப கவனித்துக் கொண்டிருக்கலாம். அதான் அண்டம் சுருங்கின் அதற்கு ஒரு அழிவில்லைங்கிறார். அண்டம் சுரங்கின் அதற்கு ஒரு அழிவு. ஏன் சுருங்குதுன்னா மறுபடியும் விரியும். சுருங்குது மறுபடியும் விரியும். இது நடந்துகிட்டே இருக்கும். யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. யாரும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமா, இது புரிந்துக்கப்படுறதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அது எப்படி நடக்குது, அது காரண காரியங்களுக்கு இடலாமே தவிர சூரியன் உதிப்பதை நிறுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. கடல் அலையை நிறுத்த முடியுமா, சூரியன் உதிப்பதை தடுக்க முடியுமா, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, இன்னொரு பாட்டே இருக்குது. அந்த மாதிரி இயற்கை, இதெல்லாம் இயற்கை ஆற்றல். ஆனால் மனதை வைத்துக் கொண்டு நாம் அதெல்லாம் புரிந்து கொள்ளலாம். நமக்கு தேவை இந்த உயிர் முறையாக இயற்கையிடம் போய் சேர வேண்டும். நோய் வாய்ப்பட்டு சாவது, தண்டனையில் சாவது, இதெல்லாம் கீழான சாவு. யோகம் பயிலாதவருடைய சாவு. ஒருத்தர் தப்பு பண்ணானா மனதை அடக்கத்தில்லைன்னு அர்த்தம். ஏன் தண்டனை பெறுகிறான்? இந்த மனதை அடக்குதுன்னு சொல்றோம்ல சாமி, ஆஹ் மனதை அடக்கணும்னு சொல்றோம் இல்லையா? அந்த அடக்கணுன்றது யார் சாமி அடக்குறது? நாம தான் செய்யணும். காரண காரியங்களை தெரிந்து கொண்டு, காரண காரியங்களை அறிய நாம தான் செய்யணும். நம்ம கிட்ட இருக்க ஃபோர்ஸா, தனி ஃபோர்ஸ் அது? நம்ம ஆமா, ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மன வலிமை எல்லாத்துக்கும் இருக்குது. தனித்தனி தான், தனித்தனி மன வலிமை. அப்புறம் தனித்தனி அறிவு. அறிவு இருக்குல்ல சாமி? அப்ப அந்த அறிவு தான் நம்மளா சாமி? ஆமா, அந்த அறிவு மனமும் சேர்ந்ததுதானே உடல். அறிவு மனமும் சேர்ந்தது உடல். ஆனா அறிவை வச்சுதான் மனசை கட்டுப்படுத்த முடியும் இல்லையா? மனதை வைத்துக் கொண்டுதான் இயற்கையை கட்டுப்படுத்த முடியும். அறிவை வைத்து விளங்கி கொள்ளலாம். மனதை மாற்ற வேண்டும். அறிவால் விளங்கி மனதால் மாற்ற வேண்டும். இல்ல, மனதை வைத்து இயற்கையை வெல்லலாம் இல்லையா? மனதை வைத்துக் கொண்டு இயற்கையை வெல்லலாம். இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கைக்கு கட்டுப்படாமல் நம்ம மனதை வைத்துக் கொண்டு இயற்கையை மாற்றலாம். நம்முடமே மாற்றலாம். ஆமா, அதாவது மனதை வைத்து இயற்கையை மாற்றலாம், அறிவை கொண்டு. ஆமா, அறிவை கொண்டு. முதல்ல அறிவால் விளங்க வேண்டும். மனதுக்கு எடுத்து சொல்லணும். ஆமா, மனம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். மன ஒத்துழைப்பு இல்லைன்னா செய்ய முடியாது. அது பழக்கத்தின் காரணமா மனசு உருவாயிருக்குது இல்லையா சாமி? பல கோடி வருஷமா. அது பல கோடி ஆண்டு அதெல்லாம் முதலே வந்துருச்சு. அதெல்லாம் கண்ட மணிக்கு கண்ட பழக்கத்துல உண்டானதுதான் மனசு இல்லையா? அது அறிவை வச்சு அதை அமைதிப்படுத்தணும் இல்லையா? பயிற்சிக்கணும், புரிய வைக்கணும். புரிய வச்சு இயற்கையில அது உண்டாக்கின பல்வேறு மாற்றங்கள் தீர்த்த சொல்லணும். புரியுது. எப்படி வேணா சொல்லிக்கலாம். அது ரொம்ப ஒரு நுட்பமான விஷயம். அது அதான் நுட்பமான விஷயம் தான் கேட்கிறேன். ஒரு பொதுவான கருத்து தான் சொல்ல முடியுமே தவிர அது ஒவ்வொருவரும் ஒரு விளங்கி கொள்ற மாதிரி தான். அது குவாண்டம். அது நுட்பமான உயிர். அது நுட்பமான உயிர். அது நுட்பமான உயிர். ரொம்ப நுட்பமான உயிர். பாத்தீங்களா? அது ஒரு கண்ணுக்கு தெரியாது. அது சொல்றான் பாருங்க, எல்லா நானோ பார்ட்டிகள், நானோ விட பிக்கோ விட இன்னும் என்ன சாமி? ஆமா, அந்த நுட்பமான உயிர் தான் நம்ம இல்லையா? ஆமா 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 ஆமா. அதுதான் அது தோன்றிய, அது அறிவுக்கு முன்னாடி தோன்றியது மனம்தான். இந்த உயிர் மனம் இதுதான் அதோட சேர்ந்தது. அது வெட்ட வெளியில தான் அடிப்படை. வெட்ட வெளி தான் அடிப்படை. அதுக்கு வெட்ட வெளி எங்கேயே இருக்கிறது? எல்லா பக்கமும் இருக்கிறது.
வெட்ட வெளி எந்த இடத்துல தொடங்குது, எங்க தொடங்குதுன்னு தெரியாது, எங்க முடியுதுன்னு தெரியாது. எல்லாம் இங்க உள்ளது எல்லாம் அணுதான். இப்ப வெட்ட வெளி டார்க் இருக்குல்ல சாமி, 2 இருக்குல்ல. வெட்ட வெளி டார்க். வெட்ட வெளிக்குள்ளதான் டார்க்கே இருக்குது. வெட்ட வெளிக்குள்ளதான் இல்ல டார்க்கே இருக்கு. இல்ல இப்ப வெட்ட வெளிங்கிறது வெளிச்சமா இருக்குதா இல்லைன்னா கருப்பு தான் பேசா சாமி? இப்ப பாக்குறதுக்கு எங்க பார்த்தாலும் கருப்பா தான் இருக்குது. ஆமா, அதுல 95 நம்ம விழுக்காடு 95 கருப்பு தான். விழுக்காடு கருப்பு தான். மீதி பூரா வெளிச்சமா பூமி, சூரியன், சந்திரன், நிறைய இதெல்லாம் கோள்கள்லாம் 5, கிடக்குது அங்க. இதெல்லாம் 5 விழுக்காடு. 5 விழுக்காடு கிடக்குது. அந்த ஆனா இது பூரா தோன்றி தோன்றி பறக்குது. இதெல்லாம் தோன்றி தோன்றி மறைஞ்சிட்டு இருக்கு. அங்கங்க மின்னல் மாதிரி. இந்த வெட்ட வெளியில வெற்றிடத்தை எப்படி வெட்ட வெளின்னு சொல்லல, வெற்றிடம்னு சொல்லல, ஒரு கருத்து. அதுக்குள்ளது எல்லாம் அதுக்குள்ளது இது இருக்குது, எல்லா பொருளும் அடங்கியிருக்கு. வெட்ட வெளி உள்ள டார்க் உள்ள வெட்ட வெளி வந்து டார்க் ஸ்பேஸ் வந்து வெட்ட வெளி வந்து டார்க் ஸ்பேஸ் வந்து ஃபுல் பண்ணிருக்குது. அதுக்குள்ள இந்த கோள்கள் வெளிச்சம் சின்ன சின்ன வெளிச்சம் வருது. மின்னி 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 அது மின்னி மின்னி தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது. தோன்றுதலும் மறைதலும் சூரியனுக்கே மறைவு இருக்குன்றாங்களே சாமி. ஆமா, அது தீர்ந்து போகும். அது ஒரு கேஸ் தான். அப்புறம் கேஸ் தான் அது. என்ன சாமி? கேஸ் வேற. ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்ததுதான். ஒவ்வொரு கோளுமே ஹைட்ரஜன் ஹீலியம், ஹைட்ரஜன் ஹீலியம் மன்னிக்கும், ஹைட்ரஜன் ஹீலியம் சேர்ந்தது. ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் எல்லா கோள்களுமே சாமி. இல்ல, சூரியன் பெரும்பாலும் ஹைட்ரஜன் ஹீலியம் சேர்ந்தது நட்சத்திரமே பெரும்பாலுமே. எல்லா நட்சத்திரங்களும் ஈர்ப்பு விசையால் அந்த புரோட்டான் சேர்ந்துக்கு, வேற ஒண்ணும் இல்ல. 2 புரோட்டான் சேர்ந்ததுல ஹீலியமா மாறிடுங்க. ஒரு புரோட்டான் தான் ஹைட்ரஜன், 2 புரோட்டான் சேர்ந்ததுல ஹீலியமா மாறிடும். புரோட்டான் சேர்ந்ததுல வெவ்வேறு வடிவம். சரி 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 சரி. ஒன்னோட ஒண்ணு சேர்ந்த 2, 2 ஒண்ணு சேர்ந்த 3, 3ஓட ஒண்ணு சேர்ந்த 4, 1க்கு வேற பேரு, 2க்கு வேற பேரு, 3க்கு வேற பேரு, 4க்கு வேற பேரு. அந்த மையம் இருக்கிற நியூக்ளியர், அந்த நியூக்ளியர்னு சொல்ற முடியாது, அந்த நியூக்ளியர் தான் கணக்கு. நியூக்ளியர்ல எத்தனை புரோட்டான் இருக்குது அது பேரே வேற. நம்ம படிச்சதாங்க 6வது 7வது வகுப்புல. அப்புறம் ஒரு இந்த கொஞ்சம் இந்த கழுத்து வலி பிரச்சனை இருந்தப்போ ஒரு சீனிவாசன் ஒரு டாக்டர், நரம்பியல் டாக்டர் போய் பார்த்தோம். எனக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப வந்து அவர் என்ன சொன்னாரு, அவர் இந்த எம்ஜிஆருக்குலாம் அவர் தான் குண்டு எடுத்தாருனாங்க. அதாவது அவர் என்ன சொல்றாரு, நீ ஒரு மேக்சிமம் ஒரு 7 மணிக்கு மேல நீ லைட் ஆஃப் பண்ணிடணும். ஏதாவது ஒரு லேசான பல்ப் பண்ணா உனக்கு தேவைக்குன்னு போட்டுக்கணும். மீதி எல்லாம் நீ டார்க்ல தான் இருக்கணும்ன்றாரு அவரு. என்ன இயற்கை எப்படி இருக்கோ அப்படியே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர். அதிகம் வெளிச்சத்தை எல்லாம் நீ போட்டு 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 நைட்ல எல்லாம் வந்து அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. அதுதான் அந்த காலத்துல வந்துட்டு லைட் இது போட்டாங்க, விளக்கு எல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அதோட இயற்கையோட ஒன்றி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றப்போ நைட் 8 மணி. சரி, ஆமா, சரி சாமி. அதெல்லாம் சின்ன சின்ன ஒரு தூண்டல் தான். அதெல்லாம் வந்து இயற்கை டிப்ஸ் தான். அதுல கண்ணை மூடிட்டு உட்காரு, இருட்டுல கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தா இருட்டாயிருது. அப்ப அந்த இருட்டா இருந்து உள்ள அப்படியே உள்ளேயே கவனிக்கிறது. அப்படியே கிட்டத்தட்ட கண்ணை மூடிங்கனாவே உலக நடப்பு. ஆமா, கண்ணை மூடிக்கிறேன், இருட்டாயிருது. அது உள்ள வந்து என்ன சிந்திக்கிறது. அதாவது கண்ணை மூடி தியானம் பண்ணு, கண்ணை மூடி உட்காரு, கண்ணு மூடிட்டு இருக்கு, கண்ணு மூடிட்டு இரு, ஒரு நிமிஷம் கண்ணை மூடு. இதெல்லாம் அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. தூங்கும்பொழுது கண்ணை மூடிட்டேன், தூங்கும்பொழுது கண்ணை மூடிக்கிறோம் இல்லையா, அதுதான் இருட்டாகுது இல்லையா. எவ்வளவு ஒரு ஆழமா அமைதி கொடுத்துருப்பான். கண்ணை மூடுறான், கண்ணை மூடி தூங்கும் பொழுது அப்படியே எவ்வளோ அந்த அப்படியே அமைதி கொடுத்தது. முழு அமைதி. 2வது மட்டும் சக்தி கொடுத்துருங்க. அப்படி சக்தி அப்படியே திரண்டு, அது ஓய்வு சக்தி. அப்படி நீங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் அமைதி தூங்கி எந்திரிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முழு சக்தி வந்துடும், ஒரு நாளுடைய சக்தி வந்துடுது. அப்ப இந்த ஓய்வு எடுக்கிறப்ப ரீசார்ஜ் ஆகுது. ஓய்வு எடுக்கிறப்ப ரீசார்ஜ் ஆகுது. அது எங்க இருந்து வந்துச்சு? டார்க்ல இருந்து எடுத்திருக்கலாம், காமால இருந்து எடுத்து, டார்க் காமா எப்படி வேணா சொல்லிக்கலாம். புரிஞ்சா சரி. ஏன்னா எதையும் ஒரு என்ன, இந்த இயற்கை ரகசியத்தை வந்து ஓரளவுக்கு அனுமானிக்கலாமே தவிர நமக்கு வந்து சின்ன அறிவு தானே. இதை வந்து நம்ம ஒன்றும்
100% சொல்ல முடியாது. துன்னிருளோனே. சிவனுக்கு ஒரு இது சொல்லுவாரு மாணிக்கவாசகர். துன்னிருளோனே அப்படிம்பாரு. ஆ. துன்னிருளோனே அப்படிம்பாரு இவரு ஆமா. ஆமாமா. மாணிக்கவாசகர். ம். துண்ணனுப்பு உரையேன்னு எழுதுவாரு. அதெல்லாம் வந்து அண்டத்தை பற்றி மாணிக்கவாசகர் அண்டத்தை பற்றி எழுதுறாரு. அண்டம் விரிவு. நீ அண்டத்தை எடுத்து படிச்சு பாருங்க இருக்குது. ம். அண்டம் விரிவுன்னு எழுதுறாரு. அண்டத்தினோட அண்டம் விரிவுன்னு தனியா மாணிக்க வாசகர் திருவாசகத்துல தனியா இருக்குது. அண்ட பகுதின்னு இருக்குது. அண்ட பகுதி. அண்டம் எப்படி ம். உருவானது, அண்டம் எப்படி விரிகிறது எப்படி எழுதுகிறார். சரி, இதோட முறையை செஞ்சுக்கலாம். அடுத்து பேசுவோம். அப்ப இந்த உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பு போச்சுன்னா ஒண்ணுமே இல்லைங்கிறார். இது நீ தக்க வைத்துக் கொள்ளுங்கிறார். இதைத்தான் அவர் வந்து உண்டி சுருங்கின் உபாயம் பல உள்ளார். என்னது? உண்டி சுருங்கின் உபாயம் பல உள்ள. ஒரு இடத்துல அண்டம் சுருங்கின் அதற்கோர் அழிவில்லைங்கிறாரு. உண்டி சுருங்கின் உபாயம் பல உள்ளாங்கிறாரு. அண்டம் சுருங்குச்சுன்னா அது சுருங்கும் விரியும். அண்டம் சுருங்கு. இங்க பிண்டம் சுருங்க வேண்டும், அங்க அண்டம் சுருங்க வேண்டும். அண்டம் சுருங்கினாலும் விரிவடையும், இங்க பிண்டம் சுருங்கினாலும் விரிவடையும். எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இந்த பிண்டம் சுருங்க வேண்டும்னா இந்த உண்டி சுருங்கினால் பிண்டம் சுருங்கும். உண்டி சுருங்குவதற்கு நீரை பயன்படுத்த வேண்டும். இது திருவள்ளுவர் பரிந்துரைத்தது. கெட்டு போயிருங்க இந்த உணவு பழக்கத்துல. இப்ப நேற்று கூட ஒருத்தர் எனக்கு உடம்புல நீர் கோர்த்துக்குச்சு, நீர் கட்டி கோர்த்துக்குன்னு ஒருத்தர் அழுத்திருக்காரு பாருங்க. உங்களுக்கு அனுப்பிச்சு பாத்தீங்களா இல்லையா? குழுவுல போட்டிருக்கோம். நீர்க்கட்டி எங்க கீழே வயிற்று கீழே இடது பக்கமே எங்கேயோ எல்லாம் வயிறுனா அங்கதான் எல்லாம் இந்த கரெக்டா இந்த முதுகெலும்பு கிட்ட வரும். இந்த முதுகெலும்பு வலி, இந்த பின்னாண்டு இருக்க வலி இல்லாத இன்னைக்கு எங்க பார்த்தாலும் எல்லாத்துக்கும் வலிதான். பின்னாண்ட முதுகு வலி இல்லாத யாருமே கிடையாது. கொடூர வலி. இந்த கழுத்து வலி, கீழே நடுமுதுகு வலி, கீழே அப்படியே போய் இடுப்புக்கு மேல கொஞ்சம் இடுப்பு வலி, அது கீழே இன்னும் கொஞ்சம் வலி இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சாமி வருது? எல்லாம் இந்த அமிலம் தான். எல்லாம் இந்த அமிலத்துல ஏற்படுங்க உணவு பழக்கத்தால ஏற்பட்ட சாபக்கேடுங்க ஐயா. இந்த உணவு பழக்கம் தாங்க நமக்கு வந்து ஆளை கொள்ளுது. ஜீரநீர் சும்மா இருந்தா கூட உணவு பழக்கம், அது ஜீரநீர் சும்மா இருந்தாலும் கூட இந்த மனம் வந்து பல்ல காட்டிக்கிட்டே இருக்கு. அது அந்த மீண்டும் 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 காப்பி குடிக்கலாம், டீ குடிக்கலாம், காப்பி குடிக்கலாம், டீ குடிக்கலாம்னு போயிட்டே இருக்கும். என்னது? போயிட்டே இருக்கு. அது சாவடிக்கிறதுக்கு நம்மளை சாவடிக்கிறதுக்குன்னே உருவாகணுது. அப்ப என்ன ஆகுது? அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு வேதியியல் மாற்றம் நிகழ்ந்து நம்மளை கொண்டு போடுது. கெட்டு போனதுக்கு அப்புறம் ஐயோ ஐயோன்னு கத்துறது. அப்ப ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. யாரு காப்பாத்துவாங்க கெட்டு போனதை? அப்ப தன் நோய்க்கு தானே மருந்து. எந்த உங்களுடைய நோயை எந்த டாக்டரும் குணமாக்க முடியாதுங்க ஐயா. நீங்க கெடுத்து கொண்டதுக்கு அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு எழுதி கொடுத்துருப்பான், ஏதோ ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துருப்பான். அந்த மாத்திரையை வச்சு அவன் சொல்லி கொடுத்துருப்பான். மாத்திரை வச்சு அழுத்தி வைக்க பார்ப்பான். அவ்வளவுதான். அவனுக்கு உடலுக்கு சம்மந்தம். நாம யாரு அவன் யாரு? நம்ம உணவு பழக்கம் என்ன, அவனுடைய உணவு பழக்கம் என்ன? உணவு பத்தி பேசவே மாட்டான். மருந்து மாத்திரை போடும்பா. உணவு பழக்கத்தை பத்தி பேசவே தெரியும். அவன் அந்த உணவு பழக்கத்தில் இருக்கிறவன். அவன் உணவு பழக்கத்தில் இருக்கிறவன் போய் அப்புறம் இப்போ நம்ம இந்த பீட்ரூட் இதெல்லாம் ஜூஸ் எல்லாம் இது வேக வச்சு சாப்பிடறோம் இல்லையா? அந்த இது டயட் இருந்த உடனே அதுக்கு பதிலா வந்து ஜூஸே சாப்பிடலாமா? அதை வந்து வேக வச்சு ஜூஸ் அடிச்சு லெமன் சாறு பிழிஞ்சு சாப்பிடலாமா? அப்படியும் அது சுத்தமாகுமா சாமி? இப்ப 2 நாள் டயட்ல பீட்ரூட் பச்சை சாறு கூட குடிக்கலாம், நல்லா இருக்கும். ஓ அப்படிங்களா சாமி? நல்லா இருக்கும். இல்ல எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நம்ம வேக வச்ச காய்கறி தான் வந்து அந்த குடல்ல தங்கின விஷயத்தான் எடுக்குன்னு சொன்னீங்க. இப்ப வந்து அப்ப நம்ம சாரும் எடுக்கும் இல்லையா? சாரு சாப்பிடணும். வேக வச்சு அதை கூட நம்ம அடிச்சு சாப்பிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கலாம், நிறைய குடிக்க முடியாது. சரி 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 சரி, குடிச்சுக்கலாம்.
சித்தர்கள் அழிவதில்லை என்பதை மேற்படி பாடல் காட்டுகிறது. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். மீண்டும் இதை பத்தி அடுத்த வகுப்புல பேசலாம். சரிங்களா? வணக்கம். சரிங்க. நன்றி சார்.